இன்டர்லாக்கை யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங் ஃப்ரம் ₹125 இருந்து நம்மளால ஒர்க்கை பண்ணிட முடியும். உங்களுடைய பட்ஜெட் குறையிறதை தாண்டி உங்களுடைய டைம் குறையிறது தான் நான் பெரிய விஷயமா பார்க்குறேன். பில்டிங்கோடைய ஆவரேஜ் லைஃப் ஸ்பேனே பார்த்தீங்கன்னா 40-50 இயர்ஸ் தாங்க. ஒரு வீடுங்கிறத ஒரு ப்ராடக்டாகவே நம்ம பார்க்கலாம். 100% ரிலையபிள் அண்ட் சேஃப் டு யூஸ் தானுங்க. இதை நம்ம கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லையும் நம்ம நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா பிராண்ட் அவேர்னஸ் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு ப்ராடக்ட் அவேர்னஸே இல்லாமல் இருந்ததுங்க. இன்டர்லாக் பிரிக்ஸை நான் எப்படி நம்புறது? இன்னுமே இந்த இன்டர்லாக் ஃபீல்டில் அன்டாப் பண்ணாத மார்க்கெட் ஸ்பேஸ் இன்னும் நிறைய இருக்குது. ஒன்று காஸ்ட்டை அது ரெடியூஸ் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா அது டைமை சேவ் பண்ணியிருக்கணும், லேபர் டிபெண்டன்சியை குறைச்சிருக்கணும், ரா மெட்டீரியல்ஸ்னுடைய நீடை குறைச்சிருக்கணும். அதுவே இன்டர்லாக் பிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 4 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். G+2 G+3 வந்து நான் பில்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற பிளான் இருக்கிறவங்க இன்டர்லாக் சூஸ் பண்ண வேண்டாம். இன் ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னா குயிக் கன்ஸ்ட்ரக்ஷனை நோக்கியும் காஸ்ட் எஃபிஷியன்சியை நோக்கியும் லேபர் டிபெண்டன்சியை குறைக்கிற மாதிரியான மெத்தட்ஸுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்க போகுதுங்க. திரும்ப அந்த பிளாக்ஸை வந்து கழட்டிட்டு நான் வேற இடத்துக்கு ரீயூஸ் பண்ண முடியுமா? வாஸ் தட் பாசிபிள்? கண்டிப்பாக பாசிபிளுங்க. இது எங்கே யூஸ்ஃபுல்லாக நடக்கும்னா, வணக்கம் அண்ட் வெல்கம் டு another episode of Simply Podcast. நான் உங்கள் ஹோஸ்ட் அசாருதீன். இன்னைக்கு நம்ம கூட RD இன்டர்லாக் பிரிக்ஸோட ஃபவுண்டர் மிஸ்டர் ரஞ்சித் குமார் பிரதர் நம்ம கூட இருக்காரு. இன்டர்லாக் பிரிக்ஸ் பற்றியும் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற புது இன்னோவேஷன்ஸ் பற்றியும் அவரோட பிஸ்னஸ் ஜேர்னி பற்றியும் நம்ம அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க இன்னைக்கு எபிசோட்குள்ள போகலாம். வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். நம்மளோட சிம்பிளி பாட்காஸ்ட் ஆடியன்ஸ்க்கு உங்களை பற்றியும் உங்கள் பிஸ்னஸை பற்றியும் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுங்க. வணக்கம், நான் ரஞ்சித் குமார், ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் RD இன்டர்லாக் பிரிக்ஸ். நம்ம கடந்த 5 வருஷமாக பிரிக் மேனுஃபேக்சரிங் ஃபீல்ட்லையும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்லையும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த இன்டர்லாக் பிரிக்ஸ்னா என்ன, அதை பற்றி ஒரு லேமேனுக்கு என்ன மாதிரி அதிகம் அந்த இண்டஸ்ட்ரியை பற்றி தெரியாத ஒரு ஆளுக்கு சிம்பிளாக புரிய வைக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்றத கொஞ்சம் விலாவரியாக சொல்லிடுங்களேன். ஹைவேஸில் பிரிட்ஜஸ்லாம் பார்த்துருப்போம், பாலம்லாம் கட்டியிருப்பாங்க இல்லைங்க. பாலத்தினுடைய சைடில் நம்ம பார்த்துருப்போம். அது வந்து வேற ஒன்றும் இல்லை, இன்டர்லாக்கிங் மெத்தடில் செய்யப்பட்ட ஒரு வால் பேனல் தான். அதாவது ஒரு பேனலோட இன்னொரு பேனல் இன்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு உள்ள சாயில் ஃபில் பண்ணி அதுக்கு மேலே பிரிட்ஜை லே பண்ணியிருப்பாங்க. அதே சிஸ்டத்தை, அதே லாக்கிங் பேட்டர்னை ஒரு பிரிக்குக்கு கொடுத்தோம்னா அது எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் இன்டர்லாக் பிரிக்குங்கிறது. கன்ஸ்ட்ரக்ஷனில் மார்ட்டர் இல்லாமல், அதாவது கலவை இல்லாமல் ஒரு பிரிக்கோட இன்னொரு பிரிக்கை வந்து லே பண்ணிவிட்டு ஈஸியாக போயிட முடியும். இதை தான் இன்டர்லாக் பிரிக்குன்னு சொல்கிறோம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பசில் கேம் நாம் எப்படி விளையாடுறோம், ஒரு எலமெண்ட்டோட இன்னொரு எலமெண்ட்டை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோமோ அதே போல தான் ஒரு பிரிக்கோட இன்னொரு பிரிக்கை கனெக்ட் பண்ணுறதுக்கு லாக்கிங் சிஸ்டம் இருக்குது. அதனால் இந்த பிரிக்கு பேர் இன்டர்லாக் பிரிக்குன்னு பேர். இந்த லீகோ பிளாக்ஸ் மாதிரி. ஆமாம், எக்ஸாம்பிள் அதே மாதிரிங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ இந்த இன்டர்லாக் பிரிக் அப்படிங்கிறது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பிரிக் மாதிரி தானா, இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸில் இதுக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கா, இல்லை அதில் ஏதாவது டிஃப்ரென்சஸ் இருக்கா? பிரிக்ஸ்னா என்னென்னு பார்த்துடலாங்க. இப்போ பிரிக்ஸை வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து சாயில், அதாவது மண்ணை யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுற பிரிக்ஸை எல்லாத்தையும் ஒரு கேட்டகரியாக பிரிக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற செங்கல், லேட்டரைட் பிரிக்கு, போரோத்தம் பிரிக்கு, மட் இன்டர்லாக் பிரிக்குன்னு கேட்டகரிஸாக பிரிக்கலாம். இன்னொரு கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவாரியிலேருந்து நமக்கு எம்சாண்ட், அதாவது பாறையை வந்து அரைச்சி எம்சாண்டாக நமக்கு கிடைக்குது. அந்த மெட்டீரியல் எம்சாண்ட் அண்ட் அக்ரிகேட்ஸை யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுற பிரிக்ஸ் எல்லாம் ஃப்ளையாஸ் பிரிக்கு, ஃப்ளையாஸ் இன்டர்லாக் பிரிக்கு, ஆலோ பிரிக்ஸு, சாலிட் பிரிக்ஸு, ஏஐசி பிரிக்ஸு, இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணலாம். ஏஐசி பிரிக்குன்றது நம்ம ஆஸ் யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுறோம். அதில் இந்த இன்டர்லாக் பிரிக்குன்றது மட்டை யூஸ் பண்ணியும் மேனுஃபேக்சர் பண்ண முடியும், குவாரி மெட்டீரியல்ஸையும் ஃப்ளையாஸையும் ஆட் பண்ணியும் நம்மளால் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். இப்போ இதில் இன்டர்லாக் பிரிக்குன்றதே 2 மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணியும் நம்மளால் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஷேப்பெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதனுடைய ரா மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் வேறு மாதிரி இருக்கும். இப்போ இந்த இன்டர்லாக் பிரிக்ஸை வந்து இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தான் பயன்படுத்தலாம். அப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் லே பண்ணுற மெத்தடு வந்து யூஸ்வலாக பண்ணுற மெத்தடுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்க. கண்டிப்பாக நம்ம வந்து நான் யூஸ்வலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ப்ராசஸுக்கும் இன்டர்லாக் பிரிக்கை யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ப்ராசஸுக்கும் கண்டிப்பாக மேஜரான டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்ட்டர், அதாவது கலவை வந்து இன்டர்லாக் பிரிக்கு தேவையே படாது, அதாவது இல்லைன்னா மினிமலாக தேவைப்படும்னு சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு லைன் லே பண்ணக்கூடிய பிரிக்குக்கு மட்டும்தான் மார்ட்டர் கலவை தேவைப்படும். அடுத்தடுத்த லைன்ஸ் லே பண்ணும்போது கல்லினுடைய லாக்கிங் சிஸ்டத்தை வச்சு நம்ம வந்து ஒரு பிரிக்கோட இன்னொரு பிரிக்கை வந்து இணைச்சிட முடியும். அதனால் வந்து மார்ட்டர்னுடைய தேவை, கலவையினுடைய தேவை ரொம்ப அதாவது கிட்டத்தட்ட 90 to 95% வந்து இதில் ரெடியூஸ் ஆயிரும். அதோட மட்டும் இல்லாமல் இன்டர்லாக் பிரிக்கினுடைய சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கிறதுனால பிளாஸ்டிங் ஒர்க்கும் இதில் பண்ண தேவையில்லை. அப்படி பார்க்கும்போது பிளாஸ்டிங்கை வந்து 100% ரெடியூஸ் பண்ணிடுறோம், கலவையினுடைய தேவையை 95% ரெடியூஸ் பண்ணுறோம். இதனால் ஓவரால் ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து நம்ம அப் டு 80 to 90% இதில் ரெடியூஸ் பண்ணிடுறோம். இப்போது எந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷனுக்குலாம் இந்த இன்டர்லாக் பிரிக்ஸை பயன்படுத்தலாம்? கமர்ஷியல் பில்டிங்ஸ்க்கு மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியுமா, இல்லை வீடு கட்டுறதுக்கும் இதை பயன்படுத்தலாமா? கரெக்டாக கேட்டிங்க. பிரிக்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். எந்த பிரிக்கு யாருக்கு சூட் ஆகணுன்றது ஒரு இருக்குது.
நம்மளுடைய நீடு என்னன்னு தெரிஞ்சு அதற்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு பிரிக்கை செலக்ட் பண்ணி நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை பண்ணும்போது நம்ம எதிர்பார்த்து ஆரம்பித்த அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம எண்ட்லேயும் அதே அவுட்புட்டை கொடுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது இன்டர்லாக் பிரிக்கு யார் யாருக்கெல்லாம் சூட் ஆகணுன்றது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்டர்லாக் பிரிக்கை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நான் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுவே நம்ம வந்து என்னோடய டைம் ஃப்ரேம் வந்து 2 to 3 months தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல குயிக் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் சூட்டபுளாக இருக்கும். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக காம்பவுண்ட் வாலில் ஆரம்பித்து ஃபார்ம் ஹவுஸு, குடோன்ஸு, கமர்ஷியல் பர்பஸு, ரெசிடென்ஷியல் வீட்டுக்கும் கூட நம்ம இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ வீடு அப்படின்றது வெறுமனையே செங்கல், சிமெண்ட்டு, மணல் இது மட்டும் இல்லை இல்லையா? அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி சம்பந்தமான வேலைகள்லாம் பண்ணணும், வயரிங் ஒர்க் பண்ணணும், பிளம்பிங் ஒர்க் பண்ணணும், சிலர் HVAC கூட போடுவாங்க. இதுக்கெல்லாம் இந்த இன்டர்லாக் பிரிக்ஸ் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும், இல்லை அதில் ஏதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கா? இப்போ நார்மல் கன்வென்ஷனல் மெத்தடுக்கும் இன்டர்லாக் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மெத்தடுக்கும் பெரிய மேஜரான டிஃப்ரென்ஸ் எதில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலில் மட்டும் தான் நடக்குதுங்க. பில்லர்ஸு, பீம்ஸ் எல்லாம் அதனுடைய பொசிஷனில் அப்படியே தான் இருக்க போகுது. நம்ம வால்ஸை மட்டும்தான் நம்ம நார்மலாக ட்ரெடிஷ்னலாக பண்ணுற இந்த செங்கல்லையோ இல்லை வேறு பிரிக்கில் பண்ணக்கூடிய இந்த வாலை மட்டும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இன்டர்லாக் பிரிக்கில் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஓவரால் கன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த ஒரே ப்ராசஸான பிரிக் ஒர்க்கை மட்டும்தான் நம்ம வந்து இன்டர்லாக் பிரிக்கை யூஸ் பண்ணி நம்ம மாற்ற போகிறோம். அப்படிங்கும்போது இப்போ இதில் எல்லாருக்கும் இருக்கிற டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் எடுக்க முடியுமா, பிளம்பிங் லைன்ஸ் இதில் எடுக்க முடியுமா, ஆணி எடுக்க முடியுமா, இப்படிங்கிற பல கேள்வி இருக்கும். நம்ம நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன் கன்வென்ஷனல் மெத்தடில் நம்ம என்னென்னலாம் பண்ணுவோமோ, ட்ரில் பண்ணுறது, ஹோல் பண்ணுறது, கன்சீல்டு ஒயரிங் பண்ணுறது, இந்த மாதிரியான எல்லா ப்ராசஸும் இன்டர்லாக் பிரிக்லையும் நம்மளால் பண்ணிட முடியும். இப்போ நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க இந்த இன்டர்லாக் பிரிக்ஸ் யூஸ் பண்ணுறது மூலயமா கொஞ்சம் காஸ்ட் சேவ் பண்ணலாம், அதே சமயம் டைமையும் சேவ் பண்ணலாம் அப்படின்னு. அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ பர்சன்டேஜ் என்னால் ஒரு வீடு கட்டும்போது சேவ் பண்ண முடியும் when it comes to interlock bricks? இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு எது கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடில் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸில் நம்ம வேறு எதையும் பெருசாக சேஞ்ச் பண்ணிட போகிறதில்ல. பிரிக் வாலை மட்டும் தான் நம்ம இப்போ வேறு மெத்தடில் பண்ண போகிறோம், அதாவது இன்டர்லாக் வச்சு யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். அப்படி பார்க்கும்போது இப்போ பிரிக் ஒர்க்குக்கு மட்டும் நமக்கு எவ்வளோ காஸ்ட்டு டிஃபர் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்த்தலாம். இப்போ நம்ம யூஸ்வலாக இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 2200 per square feet கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. மெட்டீரியல் ரேட்ஸ் ஏறிக்கிட்டே இருக்குது, இன்னும் ரேட் கூடிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல நம்ம பிரிக்கு வாலை மட்டும் உங்களால் செப்பரேட் பண்ணி எவ்வளோ காஸ்ட்னு உங்களால் அவங்கக்கிட்ட கேட்ட முடியாது, அவங்க சொல்லிடவும் மாட்டாங்க. அப்படி இந்த இடத்துல நம்ம இன்டர்லாக் வால்னுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட், அதாவது வால் ஸ்கொயர் ஃபீட்டை பற்றி பேசுகிறேங்க. ஒரு வால் ஸ்கொயர் ஃபீட்டில் இன்டர்லாக்கை யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங் ஃப்ரம் ₹125 இருந்து நம்மளால ஒர்க்கை பண்ணிட முடியும். இப்போ நான் புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன், ஒரு இன்டர்லாக் பிரிக் அப்படிங்கிறது எத்தனை நார்மல் பிரிக்கு சமம்னு நான் எடுத்துக்கலாம்? இன்டர்லாக் பிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைஸில் அவைலபிளாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 6 inch சைஸ் ஒன்றும் 8 inch சைஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. ஒரு இன்டர்லாக் பிரிக்குங்கிறது கிட்டத்தட்ட 4 செங்கலுக்கு ஈக்குவலுங்க. இதை வந்து நம்ம பிரிக் டு பிரிக் ரேட்டாக பார்க்காம ஓவரால் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து எவ்வளோ பட்ஜெட்டில் இந்த வீடு முடிஞ்சது, எவ்வளோ பட்ஜெட்டில் இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுன்னு தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். இப்போ இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் 2200 to 2300 வரைக்கும் per square feet ஓவரால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை அப்படியே நம்ம இன்டர்லாக் பிரிக்கில் பண்ணும்போது 1700 1800 நம்மளால் முடிச்சிட முடியும். அதாவது ஓவரால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு per square feet 400 to 500 நம்மளால் சேவ் பண்ணிட முடியும். which in the sense 30% நம்மளால ரெடியூஸ் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ ஓவரால் வந்து எனக்கு ஒரு 30%லேருந்து 35% வரைக்கும் சாலிடாக நம்மளால மிச்சம் பண்ண முடியுங்க. அண்ட் மோரோவர் இதில் பார்த்தீங்கன்னா காஸ்ட்டை தாண்டி நமக்கு மேஜரான அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா டைம் தானுங்க. நம்ம ஒரு வீடு முடிக்கிறதுக்கு 10 மாதம் ஆயிருங்க, அதை வந்து 3 to 4 மாதத்தில் முடிச்சிடலாங்கும் போது உங்களுடைய டைமையும் எனர்ஜியும் நீங்கள் வேறு விஷயத்தில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்களுடைய பட்ஜெட் குறையிறதை தாண்டி உங்களுடைய டைம் குறையிறது தான் நான் பெரிய விஷயமா பார்க்குறேன். இப்போ இந்த இன்டர்லாக் பிரிக்ஸ் வந்து எல்லா சீசனுக்கும் இல்லை எல்லா வெதருக்கும் சூட்டபிள் ஆனதா? நம்ம தமிழ்நாடு வெதர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 50 to 60 ரெய்னி டேஸ் தான் இருக்குங்க, ஹெவி ரெய்னி டேஸுங்க. ஹாட்டான வெதர் கிளைமேட் தான் நம்மளுக்கு மோஸ்ட்லி இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியாக ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லைங்க, மட் இன்டர்லாக் பிரிக்கும் இருக்குது, அதாவது ஃப்ளையர்ஸை யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுற இன்டர்லாக் பிரிக்கும் இருக்குது. இதில் மட் இன்டர்லாக் மட்டும்தான் நம்ம வந்து வெதர் கண்டிஷனுக்கு சூட் ஆகாதான்ற ஒரு டவுட்டு சிலருக்கு இருக்கும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம மண்ணால் செய்யப்பட்டது, இது வந்து தாங்காதா, மழை வெயிலுக்கு பொறிஞ்சு போயிருமா அப்படின்ற சந்தேகம் இருக்கும். அதுக்கு நம்ம இதே மட் இன்டர்லாக்கு பார்த்திங்கன்னா நம்ம அவுட்டர் சர்ஃபேஸில் கண்டிப்பாக வெதர் ப்ரூஃபிங் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணிடுவோன்ற பட்சத்தில் அதுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இதுவே நம்ம ஃப்ளையாஷ் இன்டர்லாக் பிரிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வெயில் மழைக்கு பெருசாக எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது. ஆனால் வெதர் ப்ரூஃபிங் பண்ண தேவையில்ல. ஆனால் வந்து நம்ம வந்து அவுட்டர் சர்ஃபேஸ்லையும் இன்னர் சர்ஃபேஸ்லையும் நம்ம கண்டிப்பாக பெயிண்ட் பண்ணி ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு
எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இரும்பு பைப் இருக்குது, அதை எப்படி ரஸ்ட் ஆகாமல் நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக எப்படி நம்ம ஒரு பெயிண்ட் கோட்டிங் கொடுக்குறோமோ அதே மாதிரி தானே எந்த பிரிக்கில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு வாலுக்கும் வெயில் மலைக்கு சுருங்கி ஏறிய தன்மை இருக்குங்க. எக்ஸ்பேன்ஷன் கம்ப்ரஷன் கண்டிப்பாக நடக்கும். அது ஒரு பிரிக் வாலாகவே இருந்தாலும் அது கண்ணுக்கு தெரியாமல் மைக்ரோ லெவலில் நடக்கும். அதனால தான் அந்த எரோஷன் நடக்குது. அந்த பொரிச்சல்னு சொல்கிறோம், நம்ம பொரிஞ்சு போயிடுதுன்னு சொல்கிறோம் தமிழில். அது ஏன் நடக்குதுன்னா அந்த எக்ஸ்பேன்ஷன் கம்ப்ரஷனால தான் நடக்குது. அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம 5 to 8 years ஒன்ஸ் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து நம்ம ரீபெயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது கண்டிப்பாக எந்த ஒரு பிரிக்கில் கட்டின வீட்டுக்கும் இது அவசியங்க. இப்போ வீடு மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் ஸ்பேசஸ், ஃபேக்ட்ரிஸு, அவுட்டர் வால் இதெல்லாம் கூட நம்ம இன்டர்லாக் பிரிக்ஸ் வச்சு கட்ட முடியும். அப்படின்றப்போ இதுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஏதாவது இருக்கா இந்த பர்டிகுலர் பிரிக்ஸுக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஸ்கீம் இருக்குங்க. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனான்ற ஸ்கீமுக்கு கீழே கவர்மெண்ட் வீடு வந்து அலாட் பண்ணுறாங்க. அந்த வீட்டுங்களுக்கெல்லாம் இன்டர்லாக் பிரிக்கை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும். இன்டர்லாக் பிரிக் மட்டும் கிடையாதுங்க, எந்த ஒரு பிரிக்கையும் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்குது, ஒரு குவாலிட்டியாக இருக்குது, இதை கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம சைட்டில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு வரோம். அப்படின்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து ஒரு பிரிக்குக்கு எவ்வளோ இருக்குது, எவ்வளோ லோடு கொடுத்தா அது வித்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படிங்கிற டேர்மை வச்சு தான் நம்ம அதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுற முடியுமா முடியாதான்னு சொல்கிறது. அதுபோக நம்ம ஐஎஸ் கோட் புக் இருக்குது, அதாவது அதில் கொடுத்துருக்கிற கேட்டகரிக்கு எவ்வளோ கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் இருக்கணும், வாட்டர் அப்சர்வ் கோட் புக்கில் கொடுத்துருக்க ஸ்டாண்டர்ட்ஸ் பிரகாரம் நம்ம பிரிக்ஸ் வந்து மீட் அவுட் ஆச்சுன்னா நம்ம அதை கன்ஸ்ட்ரக்ஷனில் தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. இன்டர்லாக் பிரிக்ஸை பற்றி கஸ்டமர்ஸ்க்கு எவ்வளோ அவேர்னஸ் இருக்குது? நீங்கள் மாதம் இந்த இன்டர்லாக் பிரிக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எத்தனை பண்ணுறீங்க? நம்ம 5 இயர்ஸுக்கு முன்னாடி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதுங்க நம்ம தான் எஜுகேட் பண்ணுற மாதிரி இருந்ததுங்க. நிறைய பேத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பிராண்ட் அவேர்னஸ் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு ப்ராடக்ட் அவேர்னஸே இல்லாமல் இருந்ததுங்க. யூஸ்வலாக ஒவ்வொரு பக்கம் சைட் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம கொண்டு போய் விசிட்டிங் கார்டு கொடுப்போங்க, பேம்ப்ளெட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். போய் இது இப்படி ஒரு பிரிக் இருக்குது, இதை நீங்கள் வந்து பண்ணலாம், ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்கு மாற்றாக இதை பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் எஜுகேட் தான் பண்ணிகிட்டு இருந்தோங்க. இன்றைக்கும் எஜுகேட் தான் பண்ணிகிட்டு இருக்குங்க. இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இன்னும் நிறைய பேத்துக்கு இன்டர்லாக் பிரிக்கினுடைய அவேர்னஸ் இன்னும் போய் சேரலிங்க. இன்றைக்கும் நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸில் நம்ம எஜுகேட் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் ஒவ்வொருத்தரும் சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணுற பிரிக் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் தங்களுடைய அவேர்னஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஓரளவுக்கு சோஷியல் மீடியா மூலியமாக அவேர்னஸ் கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதனால் ப்ராஜெக்ட்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கும். இன்னுமே இந்த இன்டர்லாக் ஃபீல்டில் அன்டாப் பண்ணாத மார்க்கெட் ஸ்பேஸ் இன்னும் நிறைய இருக்குது. இன்னுமே இதை அவேர்னஸ் கொடுத்து இன்னும் ஒவ்வொரு பிரிக் மேனுஃபேக்சரரும் இன்னும் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பர் மந்த் 3000 பிரிக்கில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ பர் மந்த்து 60,000 பிரிக்கு மேலே பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிரிக் மேனுஃபேக்சரிங் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. நிறையா துறைகளில் டெக்னாலஜி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ரொம்ப வருஷமாக நம்ம அப்படியே இன்னும் ப்ரிமிட்டிவான டெக்னாலஜிஸையே தான் யூஸ் பண்ணுறோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து ஒரு லேமேனாக எனக்கு இருக்குது. ஸோ அது உண்மைதானா? கன்ஸ்ட்ரக்ஷன் டொமைனில் வேறு ஏதாவது இன்னோவேஷன்ஸ் வந்திருக்கா இல்லையா? கடந்த 40-50 வருஷமாக நம்ம கன்வென்ஷனல் மெத்தடான நம்ம செங்கல்ல யூஸ் பண்ணியே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்பவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வேறு எதுவும் நியூ இன்னோவேட்டிவ் டெக்னாலஜிஸோ இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட்ஸோ எதுவும் வரலன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. மார்க்கெட்டில் நிறைய இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸும் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட்ஸும் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் பிரிக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிரிக்குக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. அது ஒவ்வொரு கஸ்டமர்னுடைய நீடுக்கு தகுந்த மாதிரி, அவங்க யூஸ் பண்ணுற கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடுக்கு தகுந்த மாதிரி அந்த பிரிக்ஸை அவங்க வந்து சூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம மிடில் கிளாஸ் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப் டைமில் ஒரு டைம் தான் வீடு கட்டுறோம், அதனால் நம்ம 10 ரூபா கூட போட்டாலும் பரவாயில்ல அப்படின்றதுனால நம்ம எல்லாரும் பண்ணுற அதே கன்வென்ஷனல் மெத்தட்லேயே போயிடலாம் அப்படின்ற மெத்தடில் போகிறவங்க தான் ஜாஸ்தி. ஒரு வெகு சிலர் மக்கள் தான் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன தேவை இருக்குது, நமக்கு எவ்வளோ பட்ஜெட் இருக்குது, நம்மளுடைய வாழ்நாள் உழைப்பை இதில் போடுறோம், அதனால் இதை வந்து கரெக்டான இடத்துல தான் போடுறோமா, இதை எவ்வளோ நாம் போடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி கரெக்டான ப்ராடக்டையோ கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட்ஸோ சூஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க. யூஸ்வலாக மார்க்கெட்டில் ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் இன்னோவேட் பண்ணி வரணும், மார்க்கெட்டுக்கு வரணும் அப்படின்னு நினச்சோம்னா அது ஒரு 4 கண்டிஷனை அண்டர்கோ பண்ணுங்க. ஒன்று, காஸ்ட்டை அது ரெடியூஸ் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா அது டைமை சேவ் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா லேபர் டிபெண்டன்சியை குறைச்சிருக்கணும், இல்லைன்னா ரா மெட்டீரியல்ஸ்னுடைய நீடை குறைச்சிருக்கணும். அதுவே இன்டர்லாக் பிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 4 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதனால தான் நாங்கள் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு 60 வருஷமோ இல்லை ஒரு 80 வருஷமோ அந்த வீட்டில் வந்து நாங்கள் இருக்க போகிறோம். ஏற்கனவே இருக்கிற இந்த செங்கல் மாதிரியான விஷயத்த நான் ரொம்ப வருஷமாக பார்த்துருக்கேன்.
இன்னமும் பழைய வீடுங்கள்லாம் நான் செங்கல்ல கட்டி இன்னும் இருக்கிறத நான் பார்க்குறேன். இன்டர்லாக் பிரிக்ஸை நான் எப்படி நம்புறது? இந்த கொஸ்டினுக்கு 2 விதமாக நான் பதில் சொல்கிறேங்க. இதில் எனக்கு முரணான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம 60லேருந்து 80 வருஷம் வரைக்கும் நம்ம ஒரு 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 ஜென்ரேஷனே வாழப்போகிறோம், பல ஜென்ரேஷன் நம்ம வாழப்போகிறோம்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது அப்படி கிடையாதுங்க. ஒரு 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 பில்டிங்கோடைய ஆவரேஜ் லைஃப் ஸ்பேனே பார்த்தீங்கன்னா 40-50 இயர்ஸ் தாங்க. ஒரு பில்டிங் கட்டி 15 வருஷத்தில் அதனுடைய மாடலோ டிசைனோ இன்டீரியரோ நமக்கு அவுடேட் ஆயிடுது. கட்டினவங்களோட பசங்களுக்கோ அது வந்து அவுடேட்டடாக ஃபீல் ஆகி 10 வருஷத்துலேயே இப்போலாம் ரெனோவேஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு வீடுங்கிறத ஒரு ப்ராடக்டாகவே நம்ம பார்க்கலாம். அது ஒரு எமோஷனாக பெருசாக கனெக்ட் பண்ணி நம்ம இது ஒரு ஜென்ரேஷனுக்கு நம்ம இதை எடுத்துகிட்டு போகிறோம். அதனால் ஒவ்வொரு இடத்தையும் நம்ம பார்த்து நம்ம பண்ணுங்கிறது ஓகே தான். அதுக்காக நம்ம வந்து ரொம்ப மெனக்கிட்டுக்க தேவையில்ல, அது ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிக்க தேவையில்ல. அஃப்கோர்ஸ் இது எமோஷ்னலான விஷயம் தான். பல பேருக்கு இது ரொம்ப நாள் கனவாக இருக்கலாம், பல வருஷத்துக்கு கனவாக இருக்கும். அவங்களோட லைஃப் டைம் சேவிங்ஸை போட போகிறாங்க. இருந்தாலும் அதை ஒரு ப்ராடக்டாகவே நம்ம பார்த்து அதனுடைய ஃபுல்லஸ்ட் எஃபிஷியன்சி ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியலை எப்படி நம்ம யூஸ் பண்ணி அவுட்கம் எடுக்க போகிறோன்றதை மட்டும் பார்க்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் இருக்கிற ஒருத்தர் வந்து தன்னுடைய வீடை கட்டுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய தேர்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் கட்டின வீட்டில் குடியிருக்க மாட்டாருங்க. எக்ஸாம்பிள் சொல்ல போனால், தாத்தா கட்டின வீட்டில் பேரன் வந்து கண்டிப்பாக இருக்க மாட்டாருன்னா என்னன்னா, கண்டிப்பாக பேரன் வந்து அவருடைய பேரன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு வீடு கட்டிடுவார் அவருடைய ஜென்ரேஷனில். ஆனால் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேஷன் தான் அந்த வீட்டில் வந்து இருக்க போகிறாங்க. அதை தான் நான் ஒரு 40-50 இயர்ஸ்ன்னு சொல்கிறேன். இப்போ இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இதை நான் எப்படி நான் பிலீவ் பண்ணுறது, இது ஸ்ட்ராங்காக தான் இருக்குமா, நம்ம கன்வென்ஷனல் மெத்தடுக்கும் இன்டர்லாக்கும் நான் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நான் எப்படி பிலீவ் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2ஆக பிரிக்கலாங்க. நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட்லேயே நம்ம வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர், லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர்னு இருக்குங்க. லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர்ன்றது ஒன்றும் இல்லைங்க. நம்ம யூஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட்டை வந்து ஆர்ஆர் மேசனரி ஒர்க்கில் பண்ணிவிட்டு பிரிக் ஒர்க்கை பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஆர்சிசி ரூஃபிங் போடுவாங்க. இதை வந்து நம்ம லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ரூஃப்னுடைய டெட் வெயிட் ஃபுல்லாக வாலில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வால் மூலிமா கீழே கிரவுண்டுக்கு போகுது. இந்த லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரில் கட்டுற வீட்டில் மட்டும்தான் இந்த வால் பார்த்தீங்கன்னா ரூஃபில் இருக்கிற லோடை கிரவுண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகுதுங்க. இதுவே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரீசெண்ட் டேஸில் கட்டக்கூடிய வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம காலம் பில்லர்ஸ் யூஸ் பண்ணி கட்டுவோம். அதில் பார்த்தீங்கன்னா ரூஃப்னுடைய லோடை வந்து பில்லர்ஸ் தான் கிரவுண்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. வால்ஸ் வந்து இந்த இடத்துல பார்ட்டிஷன் வாலாக தான் ஆக்ட் ஆகுது. உங்களுக்கு வாலில் எந்த டைரக்ட் லோடும் இருக்காது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து இன்டர்லாக் பிரிக்குன்னு இல்லை, நீங்கள் எந்த ஒரு பிரிக் ஒர்க்கையும் வச்சு நீங்கள் தாராளமாக ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட முடியும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஹைரேஸ்ட் பில்டிங்ஸ்லாம் நம்ம சிட்டிஸில் பார்த்துருப்போம். அதில் ஃபஸ்ட்டு பில்லர்ஸை ரைஸ் பண்ணி ஃப்ளோர்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. லாஸ்ட்டாக தான் பிரிக் ஒர்க்கை பண்ணுவாங்க. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அப்படிங்கும்போது என்ன மீனிங்னா, நம்ம வாலுக்கு வந்து நம்ம எந்த ஒரு டைரக்ட் லோடும் கொடுக்க போகிறதில்ல. அது ஒரு பார்ட்டிஷன் வாலாக தான் ஆக்ட் ஆக போகுது. லோடு வந்து எங்கேயுமே நம்ம வந்து வாலில் கொடுக்க போகிறதில்ல. அதனால் இன்டர்லாக் பிரிக்கை நீங்கள் தாராளமாக உங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸுக்கு யூஸ் பண்ணலாம். இதுவே லோட் பேரிங் சொன்ன பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தாராளமாக G+1 வரைக்கும் இன்டர்லாக் பிரிக்கை யூஸ் பண்ணி டைரக்ட் லோடு கொடுத்து உங்களோட ஆர்சிசி ரூஃபிங் போட்டுக்க முடியும். ஸோ இது 100% ரிலையபிளான 100% ரிலையபிள் அண்ட் சேஃப் டு யூஸ் தானுங்க. இதை நம்ம கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லையும் நம்ம நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ஜென்ரலாக செங்கல் வச்சு கட்டுற ஒரு ஸ்ட்ரக்சருக்கு எல்லா லோக்கலில் இருக்கிற எல்லா மேஸ்திரிக்கும் அந்த ப்ராசஸ் என்னன்றது தெரியும். இப்போ இன்டர்லாக் பிரிக்ஸை யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷல் ட்ரைனிங் தேவைப்படுமா, இல்லை அந்த மாதிரி ட்ரைனிங் ஏதாவது நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்களா? இன்டர்லாக் பிரிக்கை எல்லாராலையும் பண்ணிட முடியுமான்னா கண்டிப்பாக முடியுங்க. நார்மல் மேசன் ஒர்க் பண்ணுறவங்களாலையும் இன்டர்லாக் பிரிக்கை லே பண்ணிட முடியும். என்ன ஒன்றுனா ஒரு 2 to 3 days ட்ரைனிங் இருந்தால் போதும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி அதே ஃபீல்டில் இருக்காங்க. பெரிய எக்ஸ்பர்டீஸ் ஒன்றும் தேவையில்லை. ஒரு 2 to 3 days ட்ரைனிங்கில் அவங்க இந்த ஒர்க்கையும் பண்ணிட முடியும். இப்போது எனக்கு இன்னொரு முக்கியமான கேள்வி இங்கிருந்து வருது. ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம், இந்த இன்டர்லாக் பிரிக்ஸ் அப்படின்றது ஒரு லீகோ மாதிரி இல்லையா? இன் தட் கேஸ் இப்போ நான் வந்து ஒரு பெரிய காம்பவுண்ட் வால் போடுறேன், ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், ஒரு பெரிய காம்பவுண்ட் வால் போடுறேன் அப்படின்னா, இப்போ இந்த இன்டர்லாக் பிரிக்ஸை வந்து திரும்ப ரீயூஸ் பண்ண முடியுமா? ஒன்ஸ் நான் லே பண்ணிட்டேன், திரும்ப அந்த பிளாக்ஸை வந்து கழட்டிட்டு நான் வேற இடத்துக்கு ரீயூஸ் பண்ண முடியுமா? வாஸ் தட் பாசிபிள்? கண்டிப்பாக பாசிபிளுங்க. இது எங்கே யூஸ்வலாக நடக்கும்னா கமர்ஷியல் ஸ்பேசஸ்லையும் இண்டஸ்ட்ரியல் ஸ்பேசஸ்லையும் இது யூஸ்வலாக நடக்கும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிடென்ஷியலில் மேக்ஸிமம் ஒரு 1 time கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம்னா மறுபடியும் ரீலோகேட் பண்ணுற அவசியம் இருக்காது. இதை இன்டர்லாக் லே பண்ணுற மெத்தடையே 2ஆக பிரிக்கலாங்க. ஒன்று வந்து டெம்பரரி ஸ்ட்ரக்சராகவும், இன்னொன்று வந்து பர்மனன்ட் ஸ்ட்ரக்சராகவும். மேக்ஸிமம் நம்ம ரெசிடென்ஷியலுக்கு பண்ணுற மெத்தட்ஸ்லாம் பர்மனன்ட் ஸ்ட்ரக்சராக பண்ணி கொடுப்போம். மறுபடியும் அவங்களால நம்ம லே பண்ண பிரிக்கை மறுபடியும் ரிமூவ் பண்ணி ரீலோகேட் பண்ண முடியாது.
இதுவே அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்குது, கமர்ஷியல் ஸ்பேஸில் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை வாடகை இடத்துல அவங்க ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் பில்ட் பண்ணுறாங்க, இல்லை அவங்களுடைய ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணுறாங்க, அந்த இடத்துல அவங்களோட லீஸ் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு ரீலொகேட் ஆக போகிறாங்க அப்படின்னா அவங்க தாராளமாக இதே பிரிக்ஸை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி இன்னொரு இடத்துல ரீஅசம்பிள் பண்ணிக்க முடியும். எக்ஸ்ட்ரா என்ன ஆக போகுதுன்னா அந்த லேபர் மட்டும் தான் அவங்களுக்கு ஆக போகுது. அப்படிங்கும்போது டெம்பரரி ஸ்ட்ரக்சராக ஒரு ஷீட்லேயோ ஏதோ ஒன்றுலையோ டெம்பரரி ஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணாமல் பிரிக் வால்லையே டெம்பரரி ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணிவிட்டு அது ஒரு வால் ஃபீலிங் கொடுக்கும். அப்படி யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ரீலோகேட் பண்ணும்போது இதை தாராளமாக இன்னொரு இடத்துக்கும் நம்ம எடுத்துகிட்டு போய் பண்ணிக்க முடியுன்றது இதில் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க. சூப்பர். இன்டர்லாக் பிரிக்ஸு சப்ளை பண்ணுறதை தவிர ஆர்டி இன்டர்லாக்ஸ் பிரிக் அப்படின்ற கம்பெனியில் நீங்கள் வேறு என்னென்ன சர்வீசஸ்லாம் பண்ணுறீங்க? நாங்கள் இந்த 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இன்டர்லாக் பிரிக்கை மேனுஃபேக்சர் பண்ணுறதையும் தாண்டி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் லேயிங்கும் பண்ணிகிட்டு இருக்கோங்க. அதாவதுங்க நாங்கள் ஃபுல் ப்ராஜெக்டை எடுத்து கம்ப்ளீட் பண்ணி தர மாட்டோம். எங்களுடைய மேஜர் ரோலான பிரிக் ஒர்க்கை மட்டுங்க, அதாவது வால்ஸை மட்டும் நாங்கள் போய் தனியாக எங்களுடைய மேஷன் டீமை கூட்டிகிட்டு போய் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவோம். நிறைய பேர் கேட்பாங்க, நீங்களே ஃபுல் ப்ராஜெக்டை எடுத்துக்க முடியாதா, நீங்களே ஃபுல்லாக எடுத்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எங்களுக்கு ஒரே வேலையை போயிடும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் ஃபீல்டே இருக்கிறனால கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணுறதுனால எங்களுடைய டைம் லிமிட்ஸ் ரொம்ப கம்மின்றதுனால நாங்கள் மேனுஃபேக்சரிங் ப்ளஸ் லேயிங் மட்டும் பண்ணுறோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டைல்ஸ் லே பண்ணுறவங்களை கூட்டினா நீங்கள் டைல்ஸ் மட்டும் செப்பரேட்டாக லே பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து பேஸ் ஒர்க்கை முடிச்சுட்டு பில்லர் ரைஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் வந்து இன்டர்லாக் பிரிக்கை யூஸ் பண்ணி நம்ம வால் மட்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் ஃபைனலாக ரூஃபிங் முடிச்சுட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டு எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் முடிச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக அப்படி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பர் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 25+ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஆவரேஜாக 2 to 3 days தாங்க கம்ப்ளீஷன் டைமுங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேலம் அண்ட் ஈரோடு டிஸ்ட்ரிக்ஸு ஃபுல்லாக இன் அண்ட் அரௌண்ட் கவர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக எங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கோம். இதில் 2-3 ப்ராஜெக்ட்ஸ் வெளியவும் பண்ணியிருக்கோம், அதர் டிஸ்ட்ரிக்ஸ்லையும் பண்ணியிருக்கோம். நிறைய என்கொயரிஸ் எங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு நம்ம கொட்டேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது போக இதே பிரிக் இண்டஸ்ட்ரி டொமைனில் மற்றவங்களுக்கும் நம்ம இன்டர்லாக் பிரிக்கை சப்ளை பண்ணி ஃப்ரான்ச்சைஸி கொடுக்குற பிளானும் இருக்குங்க. இப்போ வந்து இன்னொரு முக்கியமான கேள்வி, யாரெல்லாம் இந்த இன்டர்லாக் பிரிக்ஸை சூஸ் பண்ணக்கூடாது? இன்டர்லாக் பிரிக்கு யார் சூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா G+2 G+3 வந்து நான் பில்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற பிளான் இருக்கிறவங்க இன்டர்லாக் பிரிக் சூஸ் பண்ண வேண்டாம். இன்டர்லாக் பிரிக்கினுடைய வெயிட்டே பார்த்தீங்கன்னா டெட் வெயிட்டை அதிகப்படுத்திடும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய காலம்ஸையும் பில்லர்ஸையும் நீங்கள் ஹெவியாக போட வேண்டியதாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அந்த இடத்துல நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸுக்கு போய்க்கலாம். மற்றபடி G+2 இஸ் சேஃப் அண்ட் செக்யூரிட்டி யூஸுங்க. அது போக நம்ம காம்பவுண்ட் வால்ஸுக்கு, குடோன்ஸுக்கு, நம்ம கமர்ஷியல் ஸ்பேஸுக்கு, இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு, பார்ட்டிஷன் வாலுக்கு, இதுக்கெல்லாம் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த இன்டர்லாக் பிரிக்கில் இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் வந்து ஆல்ரெடி நம்ம ஓப்பன் கொடுத்துருக்கோம். அந்த இடத்துல எனக்கு இந்த விண்டோ ஓப்பனிங் வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதை வேண்டாம்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்க முடியும். அதுவே இந்த இடத்துல வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம், அந்த இடத்துல எனக்கு புதுசாக ஒரு விண்டோ ஓப்பன் கொடுங்க அப்படின்னு கேட்டால் நம்மளால் இன்டர்லாக் பிரிக் ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால அந்த இடத்துல நம்மளால் புதுசாக ஒரு ஓப்பனிங்கே கொடுக்க முடியாதுங்க. ஓகே. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை பண்ணணும், எக்கோ ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி பில்ட் பண்ணணும். எனக்கு டைம் ஃப்ரேமே ரொம்ப கம்மியாக இருக்குது, குயிக்காக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை முடிக்கணும். எங்கள் ஏரியாவில் லேபர் டிபெண்டன்சி ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வந்து லேபர் ஷார்ட்டேஜான ஏரியாவில் நம்ம இதை பில்ட் பண்ணணும். அதே மாதிரி சில ஏரியாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன்லாம் ரா மெட்டீரியல்ஸ்னுடைய ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறவங்கலாம் நீங்கள் தாராளமாக இன்டர்லாக் பிரிக்கை சூஸ் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஓவரால் காஸ்ட்டு மட்டும் இல்லாமல் டைமையும் ரா மெட்டீரியல்ஸையும் லேபர் டிபெண்டன்சியும் இன்டர்லாக் பிரிக் குறைச்சிரும். இந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கிற யார் வேணாலும் இன்டர்லாக் பிரிக்கை சூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து ஒரு முக்கியமான சந்தேகம் என்னென்னா, அடுத்த ஒரு 5 to 10 இயர்ஸில் என்ன மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட்லாம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆர் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட்ஸ் எப்படிலாம் எவால்வ் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டொமைனில் பார்த்தீங்கன்னா இன் ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னா குயிக் கன்ஸ்ட்ரக்ஷனை நோக்கியும் காஸ்ட் எஃபிஷியன்சியை நோக்கியும் லேபர் டிபெண்டன்சியை குறைக்கிற மாதிரியான மெத்தட்ஸுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்க போகுதுங்க. அதில் இந்த 3 கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட்ஸ் தான் ரூல் பண்ண போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு இன்டர்லாக் பிரிக்ஸுங்க கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியும், ரெண்டாவது ஏஏசி பேனல்ஸுங்க இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்காகவும், மூணாவதாக பார்த்தீங்கன்னா ப்ரீகாஸ்ட் பில்டிங்ஸுங்க ஃபேக்ட்ரி மேடு பில்டிங்ஸ்னு சொல்லுவாங்க. ஹைரைஸ்டு கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸுக்கு சூட் ஆகிற மாதிரியும் இந்த 3 கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட்ஸ், அதாவது இன்டர்லாக் பிரிக்ஸ், ஏஏசி பேனல்ஸ் அண்ட் ப்ரீகாஸ்ட் பில்டிங்ஸ், இந்த 3 மெத்தட்ஸ் தான் இன் ஃபியூச்சரில் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியை ரூல் பண்ண போகுதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேங்க. கன்வென்ஷனல் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடில் என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை இன்டர்லாக் பிரிக் மெத்தட் எப்படியெல்லாம் ஓவர் கம் பண்ணுது? கன்வென்ஷனல் மெத்தட்ஸில் நிறைய ப்ராப்ளம் இருக்குங்க.
ஃபஸ்ட்டு மேஜராக இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா லேபர் ஷார்ட்டேஜுங்க. இன்றைக்கி கன்ஸ்ட்ரக்ஷன் டொமைனில் லேபர்ஸ் நாளுக்கு நாள் குறைச்சிக்கிட்டே வராங்கங்க. இதனால் பார்த்திங்கன்னா நம்ம மொத்தமாக ஒரு வீட்டை வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் என்ஜினியர்ட்டையோ கான்ட்ராக்டர்கிட்டையோ கொடுத்துருந்தாலும் காலையில் ஆனால் வந்து 9 மணி 9:30க்கு வந்து நம்ம டைமை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி வந்து லேபர்ஸ் வந்துடுவாங்களா, இன்னும் இன்றைக்கி ஒர்க் நடந்துருமா அப்படின்ற எதிர்பார்ப்பு இன்றைக்கி மக்கள்கிட்ட இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இது நாளுக்கு நாள் இன்னும் அதிகமாகிட்டே இருக்குதுங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர்ஸ்னுடைய டிமாண்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியலினுடைய ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் அடிக்கடி நடந்துகிட்டு இருக்குங்க. லாஸ்ட் 3 இயர்ஸில் பார்த்திங்கன்னா 25 to 40% வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலினுடைய காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி 1700 1800 இருந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு இன்றைக்கி 2200 போயிடுச்சுங்க. இது 2 தான் மிகப்பெரிய கன்வென்ஷனல் மெத்தடில் இருக்கிற ப்ராப்ளமுங்க. இந்த 2 ப்ராப்ளமே இன்டர்லாக் பிரேக்கில் ஈஸியாக அரெஸ்ட் பண்ணிடலாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேசனரி லேபர்னுடைய யூசேஜும் ரொம்ப கம்மி தான் இன்டர்லாக் பிரிக்கில். நம்மளுடைய ரா மெட்டீரியல்ஸ்னுடைய யூசேஜும் ரொம்ப கம்மி தான். இன்னொரு அடிஷ்னல் நோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் நார்த் இந்தியன் லேபர்ஸ் முதற்கொண்டு நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனில் கிடைக்க மாட்டாங்கன்றது தான் நிதர்சனமான உண்மைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா ஓவரால் இந்தியாவில் பார்த்திங்கன்னா CAGR 6.8% கன்ஸ்ட்ரக்ஷன் டொமைன் க்ரோ ஆகிட்டு இருக்குங்க. இதில் நெக்ஸ்ட்டு 5 வருஷத்தில் 2030க்குள்ளலாம் பார்த்திங்கன்னா 12%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட டபுள் மடங்கு ஆக போகுது கன்ஸ்ட்ரக்ஷன் டொமைனு. இந்த குரோத்தை நம்ம அச்சீவ் பண்ணணும்னா இந்த மாதிரி கன்வென்ஷனல் மெத்தட்ஸையே நம்பிக்கிட்டு நம்ம 4 பேர் பண்ணுறாங்க நாமளும் அதையவே பண்ணணும் அப்படிங்கிற மெத்தட்ஸையும் நம்பிக்கிட்டு இருக்காமல் நம்ம புது ப்ராடக்ட்ஸையும் இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட்ஸுக்கும் நம்ம அடாப்ட் ஆகி மூவ் ஆக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கிறோங்க. ஸோ இப்போ வந்து கடைசி கொஸ்டின், இப்போ இன்டர்லாக் பிரிக்ஸ் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் நான் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன், இல்லைனா எனக்கு சில டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஆடியன்ஸ் வந்து உங்களை எப்படி ரீச் பண்ணுறது? உங்களோட இன்ஸ்டாகிராம் இருக்கா? உங்களை தொடர்பு கொள்ளணும்னா நான் நம்பர் கீழே போடுறேன், பட் ஸ்டில் நீங்கள் ஒரு தடவை சொல்லிவிடுங்க. நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸில் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்பில் எல்லாத்துலேயுமே நம்ம ஒவ்வொரு சைட் முடிஞ்சதுக்கப்புறமும் இந்த சைட் எப்படி ஆரம்பிச்சோம் எப்படி முடிச்சோன்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறமும் கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸை பற்றி பார்க்கணும்னா நீங்கள் எங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸை பார்க்கலாம். அதுலேயே எங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும், இல்லைன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அதில் பார்த்து எங்களை ரீச் அவுட் பண்ணலாம். உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுனாலும் எங்கள் டீமை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ். இன்டர்லாக் பிரிக்ஸ் பற்றி நம்ம ரஞ்சித் பிரதர் கிட்ட நிறையா கொஷின்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அடுத்த எபிசோடில் இன்னொரு கெஸ்ட்டோட சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். நான் அசாருதீன் ஃப்ரம் சிம்பிளி பாட்காஸ்ட்.